ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சக்தி திருமகன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது அருண் பிரபு. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, கண்ணன், கிரிஷ் ஹாசன், வாகை சந்திரசேகர், செல்முருகன், திருப்தி ரவீந்திரா, கிரண், ரினி பாட், ரியா ஜெத்து, ஷோபா விஸ்வநாத், மாஸ்டர் கேஷவ், பிரசாந்த் பார்த்திபன்னு பலர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம்னே சொல்லலாம். இந்த படம் செப்டம்பர் 19 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். கிட்டுவா நடிச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. இவர் ஒரு புரோக்கராக இருக்காரு. கவர்மெண்ட்டோட டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இவருக்கு தெரியாத விஷயங்கள்னே கிடையாது. யாரை தட்டுனா எந்த வேலை எப்படி முடியும்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால இவர் லஞ்சம் கமிஷன்னு வாங்கிட்டு தேவையானவங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு ஒரு வயசானவருக்கு அவரோட சேவிங்ஸை வாங்கி கொடுப்பாரு. ஒரு ஸ்விம்மிங் அத்லெட்டுக்கு அவனோட கியர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஒரு ஜட்ஜுக்கு அவரோட பிளாக் மணியை மாற்றணும், அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். சொல்லப்போனால் இவர் கிட்டத்தட்ட ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டை நடத்துகிறாருன்னே சொல்லலாம். இவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறாரு. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டுன்னே சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் இவர் எப்படி இந்த வேலையை முடிப்பாருன்னு நம்ம ஒரு ஸ்கெட்ச் போடுறதுக்குள்ள இவர் அந்த வேலையை முடிச்சுட்டு நிற்பார். இவருக்கு மேனேஜராக இருக்காரு செல்முருகன். இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஒரு ரோலை கொடுத்துருக்காங்க. இவரோட ரோலும் இந்த படத்தில் அட்டகாசமாக இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கிட்டுவுக்கு மனைவியாக வராங்க வேம்புவாக நடிச்சிருக்க திருப்தி ரவீந்திரா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற சீன்ஸ் எல்லாமே சட்டிலாக ரொம்பவே அழகாக இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. கிட்டுவுக்கு நிறைய வேலை வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்றொன்னா நிறைய வேலைகளை பண்ணி மேலே ஏறி போயிட்டே இருக்காரு. ஆனால் நிறைய சேலஞ்சஸ் வர வர இவர் கடைசியில் அபயங்கர் ஸ்ரீனிவாச சுவாமி கிட்ட நேராக மோதுற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. இந்த அபயங்கர் தான் நிறைய அரசியல்வாதிகளை கட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. இதில் இருந்து கிட்டு தப்பிப்பாரா இல்லையான்றது தான் இந்த படத்தில் பெரிய கேள்வியாக இருக்கும். அப்படியே படத்தோட செகண்ட் ஹாஃபை பார்த்தோன்னா கதையை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே கொஞ்சம் கதை ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போயிருக்காங்க. சைபர் ஹேக்கர், மாடர்ன் டெக்குன்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். இதுல இருந்து படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாரும் எப்படி பாலிடிக்ஸோட டீப்பாக கனெக்ட் ஆகியிருக்காங்கன்றது தெளிவாக தெரிய வரும். நிறைய பஞ்ச் லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. டெமோக்ரஸி, கரப்ஷனை பற்றி பேசுகிற டயலாக்ஸ் எல்லாமே போல்டாக இருந்தது. நிறைய இடத்துல ஆடியன்ஸை இந்த டயலாக்ஸ் யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். மறுபடியும் ஒரு யூனிக்கான ஸ்டோரி லைனை சூஸ் பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி. இதுக்காக இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கூட கொடுக்கலாம். இவரோட படமான கோடியில் ஒருவன் மாதிரியே இந்த படமும் இவருக்கு சூப்பர்பாக செட் ஆயிருந்தது. கரப்ஷன் நடக்கிறதுனால கம்மியான மக்களுக்கு தான் லாபம்னோ, நேர்மையாக இருக்கிற மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்றத ரொம்ப அழகாக இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட எண்டிங்கும் சூப்பர்பாக அமைஞ்சிருந்தது. ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்க சூப்பர்பான பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் தான் இது. ஸோ மறக்காமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.